நீ எந்த கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான், வெல்லுவான். இவனை தோற்கடிக்க, ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது. உரிமையை பறிக்க எண்ணாதே, உடைமையை பறித்துக்கொள். என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள்? எல்லாவற்றையும் தான் பறித்துக் கொண்டாயே, என்னிடம் ஒன்றும் இல்லை. ஆனால் வியர்வை சிந்தி 46 ஆண்டு காலம் 96,000 கிராமங்களுக்கு சென்று எம் மக்களை சந்தித்து எம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய். அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாத நிலையிலே தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன். எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று செயல் தலைவராக நியமித்தேன். இதற்கு முன்னாலே உங்களோடு பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.